எல்லோரும் மறுபடியும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதன் மிகவும் மகிழ்ச்சி. இந்த ஒரு புதிய தொடரில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்து இறைவன், அவர்தான் தேவன், அவர்தான் கர்த்தர் என்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு புஸ்தகத்திலும் பார்க்க போகிறோம். அதாவது அப்போஸ்தலர்கள் எழுதின மத்தேயு, சுவிசேஷ புஸ்தகத்தில் 4 புஸ்தகத்துலேருந்து நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்டவர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, இஸ்ரேலும் தேவனுடைய குமாரன் தான், ஆதாமும் தேவனுடைய குமாரன் தான், ஆப்ரஹாம் தேவனுடைய குமாரன் தான், அப்போ அதில் என்ன தனித்தன்மை இருக்குது, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் தான் திருத்தி சொல்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய குமாரன் சொல்லும்போது தேவன் என்ன சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது என்ன சொன்னார், அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்க வந்தாருங்கிறது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவனுடைய குமாரன் தான் சொல்லும்போது நம்ம யோசிக்கிற ஒரு வண்ணமாக சொல்லலை, அவர் தன்னை தனித்துவப்படுத்தி தான் சொல்கிறாரு, நான் வந்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் தன்னை ஒரு புது கடவுளாக அவர் காட்ட வரவே இல்லை. நான் வந்து ஒரு புது கடவுள் அப்படின்னு சொல்ல வரவே இல்லை. அவர் ஏற்கனவே இஸ்ரேல் மக்கள் பார்த்திங்கன்னா, ஆப்ரஹாமின் மார்க்கத்தில் வந்த யூதர்கள், அதாவது யாக்கோப்புங்க சந்ததி, அந்த இஸ்ரேல் சந்ததி பார்த்திங்கன்னா, அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பழைய ஏற்பாடு, அந்த இறைவனை வணங்கிட்டு வராங்க. அந்த இறைவனைத்தான் அவர் காட்ட வந்தார், அந்த இறைவன் தான் என்பதை சொல்ல வந்தார். ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, பைபிளில் உடன்படிக்கையின் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாடுடைய கடவுள் பார்த்திங்கன்னா உடன்படிக்கையின் கடவுள், தன்னையும் அதே உடன்படிக்கையின் கடவுள் என்பதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் சொல்ல வந்தாங்க. ஆக்சுவலாக தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்தானம் வந்து என்னைக்கோ ஆதாம்லேருந்து நோவாக்கு மாறி, நோவாலேருந்து ஆப்ரஹாமுக்கு மாறி, அது இஸ்ரேல்ங்கிற நாட்டுக்கு ஆண்டவர் மாற்றிருப்பாங்க. நீங்கள் யாத்ராம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துலேருந்து 23 வாசிச்சிங்கன்னா, அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். இங்கே பார்க்கணும், நம்ம வந்து ஆண்டவர் சொல்கிறாங்க இஸ்ரேல் தேசம் தான் என்னுடைய குமாரன் அப்படிங்காங்க. சரி, இது ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, இந்த குமாரன்கிற இந்த தேவனுடைய குமாரன்கிற இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துலேருந்து 14ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கும். தாவீது ராஜாவை பார்த்து தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, ஆண்டவர் பேசுகிறாங்க, உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடே நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான் அப்படிங்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்கும். இதை சொல்லும்போது ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் அப்படிங்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் புரிஞ்சுக்கோங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு ஆண்டவர் வந்து தன்னுடைய தேவனுடைய மகன்கிற ஸ்தானம் கொடுத்துருந்தாங்க. அது இஸ்ரேல் தேசத்துலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே தாவீதின் வம்சத்துக்கு மாறுது. தாவீதோடைய வம்சத்துக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, அந்த ஸ்தானத்துக்கு தான் கொடுக்காங்க. ஆக்சுவலாக மொத்த இப்போ இஸ்ரேல் கிடையாது, மொத்த யூதர்களும் கிடையாது, தாவீதோடைய குடும்பத்திற்கு இந்த ஒரு ராஜரீகம் பண்ணுறத அந்த ஒரு ஸ்தானம், தேவனுடைய ஸ்தானம், தேவனுடைய குமாரன் அங்கே ஸ்தானம் கொடுக்கப்படுது. நீங்கள் அப்படியே பார்க்கும்போது ஓசியா புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் இளைஞனாக இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, யாத்ராம் புஸ்தகத்துலேருந்து அப்படியே 2 சாமுவேல் புஸ்தகத்துலேருந்து அப்படியே ஓசியாவுக்கு போகும்போது அப்படியே இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் காட்ஸ் சன், இஸ்ரேலுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் சன் பார்த்திங்கன்னா, அது இஸ்ரேல்லேருந்து அப்படியே நேரோ டவுன் ஆகி தாவீதுடைய வம்சத்துக்கு போகுது. அப்புறம் தாவீதுடைய வம்சத்துலேருந்து நேரோ டவுன் ஆகி பார்த்திங்கன்னா ஓசியா மூலம் ஆண்டவர் சொல்கிறாங்க, இதை மாதிரி நான் எகிப்திலேருந்து வரவழைப்பேன் என்னுடைய குமாரனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை மெஸ்ஸியாவை குறித்து ப்ராஃபஸி சொல்லப்படுது. அதே ப்ராஃபஸி பார்த்திங்கன்னா மத்தேயு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தே சொல்லப்பட்டிருக்கு. அப்படினால பார்த்துக்கோங்க, தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற ஸ்தானம் வந்து நான் சொன்ன மாதிரி இஸ்ரேல் தேசத்துக்கு இந்த ராஜா தாவீதுக்கு போயிட்டு அவருடைய தலைமுறைக்கு போய் பார்த்திங்கன்னா
ஆண்டவர் சொல்கிறாங்க, இந்த தாவீது மூலமாக ஒரு ஒரு சந்ததி ஒரு 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 சீடு வரும் ஆக்சுவலாக. அந்த சந்ததி மூலமாக வர்ற அந்த மெஸ்ஸியாவை தான் நான் வந்து காட் சன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படுது ஆக்சுவலாக. தேவன் பார்த்திங்கன்னா காட் சன் சொல்லும்போது நம்முடைய மனசில் அடுத்த நிமிஷம் என்ன யோசிக்கும் பார்த்திங்கன்னா, அப்போ கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய குமாரன், அதாவது அப்பா மகன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும் ஆக்சுவலாக. பைபிள் எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அப்பா மகன் அப்படி, அதாவது ஒரு ஒரு ஃபிசிக்கலாக பிறக்கிற ஒரு பையன் ஒரு அப்பாங்கிற விஷயத்தை சொல்ல வரவே இல்லை. என்ன சொல்ல வருது பார்த்திங்கன்னா, ஆதாம் ஏவாள் காலத்திலே பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் பாவத்தில் விழுறான். அப்போவுமே ஆண்டவர் ஏவாள்கிட்ட சொல்கிறாங்க, இதை மாதிரி உன்னுடைய வித்தின் மூலமாக ஒரு ஒரு உன்னுடைய வயிற்றின் மூலமாக ஒரு வித்து வரும், கர்ப்பத்தில் ஒரு வித்து வரும். அந்த வித்து பிசாசின் தலையை நசுக்கப்படும்ங்கிற ஒரு ப்ராஃபஸி இருக்குது ஆக்சுவலாக. அந்த ப்ராஃபஸியை நிறைவேறதுக்கு மெஸ்ஸியாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வராங்க. மெஸ்ஸியா என்பது கிறிஸ்து என்ற அர்த்தம் ஆக்சுவலாக, என்னை காப்பாற்றுபவர் என்ற அர்த்தம் ஆக்சுவலாக. அப்போது முழுக்க பார்த்திங்கன்னா பைபிளுடைய சாராம்சமே மனுஷன் பாவத்தில் விழுறான், அவனை காப்பாற்றுவதற்கு மெஸ்ஸையா வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மெஸ்ஸையாவுக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மெஸ்ஸையா தேவனோடு இருக்கிறாருங்கிற விஷயத்த யாரும் யோசிக்கவே இல்லை ஆக்சுவலாக. அவர் தேவனாகவே இருக்கிறாங்கிற விஷயத்தையும் யாரும் யோசிக்கல. அப்போது இவர் வந்து தேவனுடைய குமாரன் சொல்லும்போது அவருடைய மகன் கிடையாது, அவர் பிதாவோடு யுகமாகவே வாசம் பண்ண ஒரு நபராகவே இருந்துட்டுருக்கார். அப்போ 2 கடவுளாக இல்லை. வேதம் தான் சொல்லுது, 2 நபர்கள் இருக்காங்க. இது ஒரு ப்ராகசிவ் ரெவலேஷன். அதாவது இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு குமாரன் எப்பேற்பட்டவங்க தெரிய வந்துச்சு ஆக்சுவலாக. அந்த குமாரன் தான் தன் பிதாவை யார் என்று காட்டுறார் ஆக்சுவலாக. இந்த குமாரன் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர் யார் என்று காட்டுறார் ஆக்சுவலாக. அப்புறம் இந்த ரெவலேஷன் பார்த்திங்கன்னா பைபிளில் நமக்கு தெளிவாக ஒரு சிங்க்ரனைஸ் ஆகிப்போம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஆக்சுவலாக. இதுதான் தேவன் நமக்கு காண்பித்த விஷயம் ஆக்சுவலாக. இதைத்தான் ஆரம்பத்தில் ஆபிரஹாம்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இதைத்தான் சொல்ல வந்தாங்க. ஏன்னா இந்த இறைவன் வந்து மனுஷனோட உறவு கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உடையவர், மனுஷனோட வாழும் அப்படிங்கிற விஷயம் யோசித்தவர் ஆக்சுவலாக. மனுஷனை தனித்து வைக்கக்கூடாது, அவனோடு இருக்கணுங்கிற விஷயத்தை ஆசைப்பட்டவர். ஆதாம் ஏவாள் இந்த உலகத்தில் வாழும்போது அவங்களோடு தினமும் வந்து உரையாடின தேவன் தான் நம்மளுடைய யெகோவா தேவன் என்பவர். இந்த இறைவனும் குரான் இறைவனும் ஒன்று கிடையாது. இந்த இறைவன் பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவம் உள்ள ஒரு தேவன், ஒரு 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 உடன்படிக்கை உள்ள தேவன் ஆக்சுவலாக. ஓகே, உபாகம் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது என்ன பட்டிருக்கு பார்த்திங்கன்னா, பிசாசு வந்து அந்த மெஸ்ஸையாவாகிய இயேசு கிறிஸ்துட்ட கேட்பான், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல் எல்லாத்தையும் நீ அப்பமாக்க அப்படிமா. எதுக்கு இந்த கேள்வி வந்து பிசாசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட போய் கேட்கணும்? ஏன் இந்த தேவனுடைய குமாரன் என்கிற விஷயம் சாதாரணம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட்க அவசியமே இல்லை ஆக்சுவலாக. அது மிகவும் சக்தி வாய்ந்த விஷயமா இருக்குது அந்த காலத்தில். ஏன்னா அந்த தேவனுடைய குமாரன் என்பது மெஸ்ஸியாவை குறிக்குது. அது எல்லா யூதர்களுக்கும் கொடுக்கப்படலை, எல்லா இஸ்ரேலுக்கும் கொடுக்கப்படலை. அந்த ஸ்தானம் எப்போயோ தாவீது வம்சத்துக்கு ஆண்டு கொடுத்துட்டாங்க. நீ இஸ்ரேல் தேசம் முழுதும் பார்த்திங்கன்னா, அது யூத தேசம் பார்த்திங்கன்னா அது தாவீது வம்சத்துக்கு அப்புறம் சோலமோன் பிறக்கிறாரு. சோலமோனுக்கு அப்புறம் இந்த தேசம் 2ஆக பிரிக்கப்படுது. 2ஆக பிரிக்கப்படுற தேசத்தில் பார்த்திங்கன்னா யூத ராஜ்யம் சொல்லி ஒன்று தெற்கு ராஜ்யம் வருது, வடக்கு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ராஜ்யம் ஒன்று வருது. இஸ்ரேல் ராஜ்யத்தில் ஆண்டவர்கள் பார்த்திங்கன்னா யாருமே தாவீது வம்சம் கிடையாது. அவங்க புரட்சி பண்ணி அப்புறம் அங்கே பிடுங்கி இங்கே பிடுங்கி அவனை கவுத்து இவனை கவுத்து ஒரு அநியாய ரீதியாக தான் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது. அது ஒரு பக்கம் கடைசியில் அசிரிய ராஜாவினால் தோற்கடிக்கப்பட்டு அந்த ராஜ்யம் முழுவதும் முழுகப்படுது ஆக்சுவலாக. இதே நீங்கள் யூதராஜ்யம் பார்த்திங்கன்னா எருசலேமை மையமாக கொண்டு அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. தெற்கு ராஜ்யமாக அந்த இஸ்ரேல், அதாவது தெற்கே இருக்க ராஜ்யம் தான் யூதராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் ஆண்டவர்கள் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பதாக கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தாவீதின் வம்சம் மாத்திரம்தான் நிலைத்து அந்த நாட்டை ஆடினாங்க. அவர்கள் தான் எருசலேமை கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருந்தாங்க தலைநகராக. இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் எருசலேம் தான் தலைநகராக காணப்படுது. இன்றைக்கி தெல் அவீவ்னு சொல்லுவாங்க, அது ஒரு கேபிட்டல், ஒரு 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 கமர்ஷியல் கேபிட்டலாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் வந்து ஜெருசலேம் தான் இஸ்ரேல் நாட்டுக்கு இன்றைக்கு வரைக்கும். அப்போது பிசாசு கேட்க ஆண்டவர்கிட்ட, நீங்கள் தேவனுடைய குமாரனானால் நீங்கள் வந்து இந்த அப்பத்தை எல்லாம் கல்லாக மாற்றுங்க அப்படிங்காங்க. சாரி, கல் எல்லாத்தையும் கல் எல்லாத்தையும் அப்பமாக மாற்றுங்க அப்படிங்காங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாங்க, அதாவது ஆண்டவர் சொன்ன வசனம் பார்த்திங்கன்னா உபாகம் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கு. அதே 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில்,
கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். யாரு? உன்னை பசியினாலும் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களுக்கும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷம் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஏன் சொல்ல வரேன்னா, இந்த தேவன் அதே பழைய ஏற்பாடின் தேவன் என்பதுக்காக தான் அந்த பழைய ஏற்பாடு ஒரு விஷயத்தை காமிக்க வந்தாங்க தவிர, புதுசாக தன்னை ஒரு கடவுள் என்று அவர் காட்ட வரலை. அவர் பழைய ஏற்பாடின் இறைவன் என்பதை காட்ட வந்தார். அந்த இறைவனுக்குள்ள தான் இருக்கிற என்பதை காட்ட வந்தார். அது இன்னொரு நபர் இருக்கிற விஷயத்தை அவர் நமக்கு உணர்த்த வந்தார். இது மெஸ்ஸையாவுடைய ஒரு மார்க்கமாக காணப்படுது. மத்தேயு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தை 28ஆம் வசனம் 33 வாசிக்கும்போது, அவருடைய அப்போஸ்தலன், அதாவது அவரை அண்டி வாழ்ந்த அவருடைய சீடர்கள் பார்த்தீங்கன்னா அதில் பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டிறங்கி இயேசுவிடத்துக்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் என்றான். அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்போது படகில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த வசனம் எதுக்கு வாட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு மாத்திரம் இல்லை, அவருடைய சீடர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவரோடு சேர்ந்து படகுல போயிட்டு இருக்கும்போது, ஜீசஸ் அந்த படகுல கிடையாது. அப்போ நடந்து வராங்க. ஆக்சுவலாக ஜீசஸ் வந்து தண்ணியில் மேல் நடந்து வராங்க. தண்ணியில் மேலே பார்த்தீங்கன்னா இறைவன் தான் நடக்க முடியும், எந்த மனுஷன் நடக்க முடியாது ஆக்சுவலாக. அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் வாசம் செய்யும் போது மனிதனாக அவர் வந்து தண்ணியில் நடந்துட்டு வராங்க. இதை பார்த்த பேதுரு சொல்கிறார், எனக்கும் நடக்க ஆசையாக இருக்குன்னு சொல்லி. அப்போ என்னை விசுவாசி நட அப்படிங்காங்க. நடந்தவர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பு தண்ணியை பார்த்தோடனே பயந்து முழுக போவார். உடனே கையை பிடிச்சி ஆண்டவர் கூப்பிட்டு திட்டுவாங்க, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி, ஏன் சந்தேகப்படுற, எதுக்கு அற்ப விசுவாசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு படகுல ஏறினதுக்கப்புறம் எல்லோரும் அங்கே இருக்கிற எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் தான் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பணிந்து கொண்டார்கள் சொல்லும்போது இது எபிரேய மொழியில் பார்க்கும்போது, அது கிரேக்கில் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு. இதில் அவரை வர்ஷிப் பண்ணாங்க, அவரை ஆராதனை செலுத்தினாங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன ஏன் ஆராதனை செய்தீர்கள், நீங்கள் பிதா ஒருவர் தான் ஆராதனை செய்யணும், எனக்கு ஆராதனைக்கு நான் பாத்திரன் இல்லைங்கிற விஷயம் சொல்லவே இல்லை. அவர் சொல்கிறாங்க, நான் தேவனுடைய குமாரன் என்று, நீங்கள் குமாரன் தான் என்பதை அவங்க மெய்யாகவே டெஸ்டிஃபை பண்ணிவிட்டு அவரை பணிந்து கொண்டு அவங்க ஆராதனை செய்ய ஆரம்பிக்காங்க. ஆக்சுவலாக மத்தேயு புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி சம்பவம் நடக்கும். என்னென்னா, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறேன் என்று கேட்டார். பேதுருட்ட கேட்காங்க, எல்லார்ட்டையும் கேட்காங்க, நான் யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த அற்புதத்தை பார்க்கிங்க, அடையாளத்தை பார்க்கிங்க, நான் யாருன்னு சொல்கிறீங்க கேட்கும்போது அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஆண்டவர் பேர் கிறிஸ்து கிடையாது, அவர் பேர் இமானுவேல், அவர் பேர் ஜீசஸ் தான். ஆக்சுவலாக கிறிஸ்து ரட்சிப்பவர் என்று அர்த்தம். அப்போது அவர் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு காட்டலப்பா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உன்னை வெளிப்படுத்தினார். அப்போ ஒரு மனிதன் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர் தேவனுடைய குமாரன், நீர் தான் மெசையா என்று சொன்னீங்கன்னா அது பிதாவுடைய சித்தம் இல்லாமல் சொல்ல முடியாது. இதைத்தான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது. அப்போ இன்றைக்கி ஒரு புது மார்க்கம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரன் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்ல வரீங்க? ஹூ ஆர் யூ டு கம் அண்ட் டெல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து தேவனுடைய குமாரன் இல்லைன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? எந்த புஸ்தகத்தை நீங்கள் சான்றாக வச்சு கொண்டு வரீங்க? இல்லை நான் ஒரு தனிப்பட்ட மனிதனாக சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. இல்லை எங்களுடைய நபி ஒருத்தர் வந்து சொன்னார்னா, அப்போ அந்த நபியை யார் அனுப்புனா, அந்த நபிக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் எந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இந்த இப்பேற்பட்ட ஒரு கூற்றுகளை சொல்ல வராங்க? இல்லை அவர் நபி நீங்கள் நம்பினீங்கன்னா அது உங்களுடைய பிழை. ஏனென்றால் அவர் எந்த ஒரு யூதனும் கிடையாது, அவர் இஸ்ரேல் மார்க்கத்தாரும் கிடையாது, அவருக்கு ஆபிரகாம் மொழியும் தெரியாது, ஆபிரகாம் மார்க்கமும் தெரியாது, அவர் சொன்ன எல்லா ஹிஸ்ட்ரியும் தப்பானது. இன்னொன்று, அவர் வாழ்ந்தது பிறந்தது எல்லாம் பார்த்திங்கன்னா அரேபிய தேசத்தை தவிர இஸ்ரேல் தேசத்தில் கிடையாது. இது அன்னைக்கு உள்ள காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் மாத்திரம் கிடையாது, எந்த காலத்திலையுமே அந்த கிறிஸ்தவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, யூதர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ப்ராஃபட் ஆக இருக்க தகுதி இல்லை என்பது தான் நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுது. ஆக்சுவலாக
ஓகே. அப்போ யோனாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இது நீ சொல்லலப்பா. உன்னை ஆண்டவராகிய இயேசு அதாவது பிதாவாகிய தேவன் உன்னை சொன்னால் மாத்திரம் தான் சொல்ல முடியுங்கிற விஷயத்த இங்கே நமக்கு ஆண்டவர் சொல்லி தராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை அவர் அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது இயேசு ஞானஸ்தானம் பெற்று 3ஆம் அதிகாரம் மத்தேயுல 16 சொல்லுது, இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறவன் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிதாவாகிய தேவன் வந்து யார் மேல் பிரியமா இருக்கிறாரான்? குமாரன் மேல பிரியமா இருக்கிறார். ஆக்சுவலாக உங்களுடைய ஃபேக் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிடையாது, உங்களுடைய ஃபேக் மெசையா கிடையாது. நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லை ஈசா நபி, அந்த ஃபேக் ஈசாவை பற்றி ஆண்டவர் சொல்ல வரல. இங்கே தேவன் சொல்கிறாங்க, நான் அனுப்பின என்னுடைய நேச குமாரன் மேல் பிரியமாக இருக்கிறவன் மாத்திரம்தான் நான் வந்து பிரியமாக இருப்பேன் அப்படிங்க. ஆக்சுவலாக அப்போ இன்றைக்கி நீங்கள் பரலோகம் போக வேண்டும் என்றால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் சொர்க்கத்துக்கு போட வேண்டும் என்றால், நீங்கள் குமாரனை முத்தமிட வேண்டும். அதான் வேதம் சொல்லுது. கிஸ் மை சன், அதாவது சங்கீத புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு இடத்துல போகும் 110ஆம் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அவரை நேசியுங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக அவர் முத்தமிடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னால் நீ குமாரனை முத்தமிடாமல் நீங்கள் எந்த கல்லை முத்தமிட்டாலும் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு வந்து சேர முடியாது. நீங்கள் குமாரன் மாத்திரம்தான் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும். மத்தேயு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேருந்து சொல்லப்பட்டிருக்கும், அவன் பேசுகையில் இதோ ஒளியில் ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதிருங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. இது வந்து நமக்கு மவுண்ட் டிரான்ஸ்ஃபிகரேஷன் அப்படிம்பாங்க, மறுரூப மலையில் நடந்த ஒரு சம்பவம். ஆக்சுவலாக அந்த சம்பவத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மறுரூபமாகிறார். இது மறுரூபமாகும் போது அவர் பக்கத்தில் மோசையும் எலைஜாவும் காணப்படுறாங்க. ஆவிக்குரிய ஒரு ஆவியின் ஸ்டேட்டஸில் ஒரு ஆவியில் காணப்படுறாங்க. அவங்க 2 பேரும் நிற்கிறத பார்க்காங்க. இவர்களை பார்க்கும்போது சீசர்கள் பயந்து தலை குனிந்து கடக்கும்போது சத்தம் வருது அங்கேருந்து, இவன் என்னுடைய நேச குமாரன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய நேச குமாரன் நீங்கள் சொன்னீங்கன்னா, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. மத்தேயு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 26ஆம் அதிகாரம் 63லேருந்து 67 போகும்போது ஒரு சம்பவத்தில் அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, நீ தேவனுடைய குமாரன் ஆகியார் ஏசு கிறிஸ்து தானா அப்படின்னு கேட்கார். ஆக்சுவலாக நீ தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து தானா, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேர் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன், எனக்கு சொல்லுப்பா. இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, உங்களுடைய சீசர்கள் சொல்கிறாங்க, நீ சுகம் பண்ணவன் சொல்கிறாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் விட்னஸ் வேணும். நீ தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து என்றால் இப்போ நான் தேவன் பெயரில் ஆணையிட்டு சொல்லுன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டாரு, நீ சொல்லு அப்படிங்காரு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாங்க, இயேசு சொல்கிறாரு. அதற்கு இயேசு 64 வருஷம் சொல்லுது, நீ சொன்னபடி தான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீட்டு இருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால். அவ்வளோதான், ஆண்டவர் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் ஆமான்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய ஸ்தானத்தை பிதாவோட ஒப்பிட்டு காமிச்சாரு. நான் வலது பாரசில் இருக்கிறேன், நான் மேகங்களுடனே வருவேன், என்னுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதற்கொண்டு காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றான். இதை கேட்ட பிரதான ஆசிரியர் பார்த்தீங்கன்னா, அவன் வஸ்திரங்கள் எல்லாம் கிழித்து கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான். இனி சாட்சிகள் நமக்கு தேவையில்லைப்பா, இவரே ஒத்துக்கிட்டாரு, இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று ஒத்துக்கிட்டாரு, இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே என்று சொல்லி உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சில அவரை கன்னத்தில் அறைந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து எதற்கு இவர்கள் துப்பினார்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தான் தேவன் குமாரன் என்று சொன்னதுனால்தான், நேச குமாரன் சொன்னார். ஆக்சுவலாக அப்போ கேட்காங்க பிரதான ஆசிரியர், நீ சொன்னீங்களா, நீங்களே ஒத்துக்கோங்க அப்படியான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் தான் அப்படிங்கிறார். ஆக்சுவல் நான் வானத்திலிருந்து வருவேன், நான் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறேன் என்று மெசேவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரைத்தார். ஆக்சுவலாக அவர் சொன்னபடியே அப்படியே செய்தார். ஆக்சுவலாக அதான் நீங்கள் பார்க்கணும். கடைசியில் பார்க்கும்போது மத்தேயு புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 39லேருந்து 44 வாசிப்போம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா,
அவர் அவர் சிலுவையிலே அடித்து தொங்க விட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவர் தூஷித்தார்கள். மறுபடியும் பார்த்துங்க, அந்த வர்றவங்க போகிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, நீ தேவனுடைய குமாரனானால். ஏன் அந்த அந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவர் தன்னை தேவனுடைய குமாரன் சொன்னது நிமித்தம் தான். ஆக்சுவலாக சாதாரண தேவனுடைய குமாரன் இருந்தால் பிரச்சனை கிடையாது. இது சாதாரண தேவன் குமாரன் சொல்லல. அவர் தான் இந்த உலகத்துக்கு ரட்சிக்க வந்த தேவனுடைய குமாரன் என்பதை அவர் சொன்னார். அவர் மெஸ்ஸியா என்பதை நிரூபித்து காமிச்சார். அவர் இறைவன் என்பதை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் காமிச்சார். அவர் ஆதாமுக்கும் காமிச்சார். மோசேக்கு ஆண்டவர் காமிச்சார். தாவீதுக்கும் காமிச்சார். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது இந்த விஷன் பார்க்கும்போது சொல்றாரு, என்னுடைய வம்சத்தில் வர்ற மெஸ்ஸையா எனக்கு தேவனாக இருப்பார் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ப்ராஃபஸி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக நமக்கு மனசுக்கு தெய்வ பக்தியை உருவாக்கின்ற ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது மத்தேயு புஸ்தகத்தில் பார்ப்பதுக்கு. ஆல்ரெடி நிறைய டைம் எடுத்துட்டேன். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அவருடைய தனித்துவம், இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உண்மையான மெஸ்ஸாயா. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் வேதத்தை வாசிக்காமல் குழம்பிட்டு இருக்காதீங்க. இவர் தான் தேவன், இவர் ஒருத்தர் தான் கடவுள். இவர் எந்த ஒரு கடவுளும் கடவுள் கிடையாது, எந்த ஒரு நபியும் நபி கிடையாது. பைபிள் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள் மாத்திரம்தான் உண்மையான தீர்க்கதரிசிகள். இந்த வேதம், நம்ம கையில் இருக்கிற வேதம் பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் நமக்கு வழிகாட்டும். எல்லா மக்களும் தேவனுடைய வார்த்தையை வாசிங்க, உங்களுக்கே விளக்கம் காணப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ.